friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம மீந்த சாதத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு குயிக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரே ஒரு வரமிளகாவையும் உடைச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப சிவந்து வரணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 சிட்டிக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரே ஒரு கேரட்டை துருகி வச்சுருக்கேன், ப்ளஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டும் கொத்தமல்லி இலைகளும் அந்த கடாய் சூட்லேயே வதக்கி விட்டால் போதும். இப்போ இது ஆறட்டும். அதுக்கடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு மீந்த சாதம் எடுத்துக்கிட்டேன். இந்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ இது கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் ஆப்ஷனல் தான். தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கங்க. இப்போ மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும். சப்போஸ் மாவு அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமாக கடலை மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை ஆற வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஆற வச்ச பிறகு சேருங்க. ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி சூடாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கெட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் மாவு. இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்த பிறகு மாவு உங்களுக்கு இந்த இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது, எண்ணெயும் மீடியம் ஹாட்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட ஆரம்பிச்சிடலாம். விடும்போது கரெக்டாக கொஞ்சம் எட்டெட்ட விடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எட்டெட்ட விடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். எடுத்தோடனே நம்ம திருப்பி விட்டுறவேனா, கொஞ்சம் சிவந்து வரும்போது திருப்பி விடுங்க. இப்போ இது வெந்துருச்சு. இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா அருமையாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு கடைசியாக போட்டதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கடைசியாக போட்டதையும் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கல, ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ மீந்து போன சாதத்தில் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்முடைய சுவையான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்தியும் கூட. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.